ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து தேங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் அழுகின தேங்காய் வச்சு இன்றைக்கி சூப்பரான தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த தேங்காய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அழுகின தேங்காய் தாங்க எடுத்திருக்கேன். தேங்காய் அழுகி போச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நல்லா பால் எடுத்துட்டோன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இந்த தேங்காவை. இப்போ பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். சேர்த்து இது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பால் வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், பால் எடுத்துக்கிறேன் நான். இதில் எவ்வளோ பால் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரிசி போட்டுக்கிறலாம். நான் இப்போ வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அரை மூடி ஏற்கனவே செஞ்சுட்டேன். இங்கே பாருங்கள், பால் எல்லாமே இதில் வந்து வாடை வராது. நல்லாவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தரம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க நீங்கள். தேங்காவை தூக்கி போடாதீங்க. இங்கே பாருங்கள், பால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாலுக்கு ஏற்ற மாதிரி நான் அரிசி எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கீங்க. அதாவது நான் பாஸ்மதி அரிசி குருணை தாங்க எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாதம் செய்கிறதுக்கு. இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 முறை அலசி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தண்ணி வந்து நம்ம பாஸ்மதி அரிசின்றனால 1 கப்புக்கு வந்து 1½ கப்பு அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கரெக்டாக அளந்து வச்சுட்டேன். இப்போ அந்த பால்லேயே அரிசி ஊறட்டும். நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து பாருங்கள், ஒரு 7, 8 பூண்டு வந்து பெரிய பூண்டாக இருந்துச்சு. நான் வந்து உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா முழுமையாக நல்லா கீரியே போட்டுக்கிறலாம். இப்போ வந்து புதினா இலையும் கொத்தமல்லியும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுறலாங்க. இப்போ நான் குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். ஒரு விசில் தாங்க வச்சு எடுக்க போகிறேன். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்க்குறேன். ரொம்ப வேண்டாம், நம்ம தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெயே வந்துடும் அதிலேருந்து. இப்போ வந்து தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு கடல் பாசி, பிரிஞ்சி இலை போட்டு தாளிக்கிறேன். தாளிச்சிட்டு நம்ம புதினாவை தவிர மற்ற எல்லாமே சேர்த்துக்கிறலாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு 3யுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து வதங்கணும். கொஞ்சம் வதங்கையிலேயே நம்ம உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நான் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க உப்பு சேர்த்துக்கிட்டேன். எப்பயுமே வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். நம்ம பிரியாணி இதுகளுக்கு வந்து நம்ம உப்பு கரிக்கிற மாதிரி போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் தேங்காய் பால் சாதத்துக்கெலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு வந்து புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாலில் வந்து எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இந்த அரிசியை. பாலில் ஊறின அரிசியை பாலும் அதிகமாக சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு ஒரே விசில் தாங்க இது வச்சு எடுக்கணும். நல்லா வெந்துடும். நான் வந்து பாசுமதி அரிசியிலேயே குருணை அரிசி தாங்க வாங்கிக்கிருவேன். இது வந்து அடிக்கடி நம்ம தக்காளி சாதம் இந்த மாதிரி தேங்காய் சாதம் செய்யலை வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ மூடி வச்சுட்டேன். ஒரு விசில் தாங்க வைக்கிறேன். ஒரு விசில் வச்சு கேஸ் எடுத்து விட்டுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. நல்லா உதிரியாகவும் வந்துடும் இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா. பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.